ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயும் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தர் நீரே. கரங்களை தட்டி பாடுவோம். தெய்வமே, ஆராதனைக்குரிய தெய்வம் நீ மட்டுமே, ஆராதனை நாளைகள் நீ மட்டுமே. எங்கள் மத்தியில் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. எங்களை வழிநடத்துகிற தெய்வம், எங்களை பாதுகாக்கிற தெய்வம், எங்களை எச்சரிக்கின்ற தெய்வம், எங்கள் அன்பு செய்கிற தெய்வம். நன்றி தெய்வமே. எங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ளது அனைத்தும் நீ தம்மை வெளிப்படுத்துகின்றேன். அவருடைய காரணத்தை சுட்டி காட்டிக்கொண்டு அதிலிருந்து எங்களை விடுவிக்கின்றேன். எங்கள் வாழ்க்கை தரத்தை, எங்கள் விசுவாச தரத்தை நீ தம்மை உயர்த்தி கொண்டு வருகிறேன். என்றும் கூடையே இருக்கின்றவரே, எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவரே, நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு தெய்வத்தை உற்றுமைக்கு வண்ணமாக உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி செபிப்போம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிலே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிலே. விடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோ. சேர்ந்து பாடி. விடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோ. இரு கரங்கள் உயர்த்தி வீசி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. கரங்களை தாழ்த்தி தட்டி ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தர் நீரே. இதோ மாந்தர் அனைவரும் தேவனை போற்றுகிறார்கள், வாழும் தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லா மனித குலமே உன்னை வாழ்த்து கொண்டிருக்கும், எல்லா சொர்க்கவாசிகளும் உன்னை வாழ்த்து கொண்டிருக்கும். அந்த சொர்க்கவாசிகளோடு இணைந்து கொண்டு, அந்த வானத்துகளோடு இணைந்து கொண்டு, மனிதர்களாகிய நாங்கள் தகுதியற்ற நிலையில் இருக்கிற நாங்களும் உண்மை வாழ்த்துகின்றோம். எங்கள் வாழ்த்துக்களை நீ தம்மை ஏற்றுக்கொள்ள ஓடி வந்திருக்கிறீரே. அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக தகுதியற்ற நிலையில் இருக்கிற எங்களுடைய வாழ்த்துறையை கேட்க ஓடி வந்திருக்கிறீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு எளிவராகிய நம்மை ஏற்றுக்கொள்ள, தகுதியற்ற நிலையில் இருக்கிற நம்மை ஏற்றுக்கொள்ள, நம்மை அங்கீகரித்து நம்மை என்றும் அன்பு செய்து கொள்ள இது ஓடி வந்த தெய்வம். அந்த இறைவனையை ஒற்றுமைக்கு கொண்டு உரத்த குரலில் தெய்வமே, ஆராதனைக்கு யோக்கியமான தெய்வம் நீ மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு உணர்ந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. சேர்ந்து பாடி. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. சேர்ந்து பாடி. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. கரையில் உயர்த்தி தட்டி ஆராதனை நாயகன் நீரே,
கரங்களை தட்டி ஆராதனை வேந்தர் நீரே. சேர்ந்து பாடி ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தர் நீரே. தாழ்த்தி தட்டி ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சேர்ந்து பாடி ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தர் நீரே. முடிவில்லா ராஜ்யம் தருகிற தெய்வம் இதா இங்கு வந்திருக்கின்றார். இறையாட்சிக்கு முடிவென்பது இல்லை. இதோ நான் இருக்கின்றேன். நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் தருகின்ற தெய்வம், என்றும் வாழ்கின்ற தெய்வம், நம்மத்தில் இருக்கின்ற தெய்வம், அப்பத்தின் வடிவில் நற்குண நாள் வந்திருக்கிற தெய்வம், இதா முடிவில்லா அரசை நமக்கு தருகின்ற தெய்வம், முடிவில்லா சமாதானத்தை தருகின்ற தெய்வம். அந்த இயேசுவை உற்றுநோக்கி பண்ணமாக தெய்வமே, சோர்ந்து போன எனக்கு சக்தியை தருகின்றீரே, வலிமையத்தோடு இருக்கிற எனக்கு சக்தியை தருகின்றீரே, தைரியம் இல்லாமல் இருந்த எனக்கு தைரியத்தை தருகின்றீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு என்றும் என் கூட இருக்கிறவரே, என்னை திடப்படுத்திக் கொண்டிருக்கின்றவரே, என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பவரே, நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு அந்த தெய்வத்தை உற்றுமாக நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன். முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. சேர்ந்து பாடி ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. உயர்த்தி தட்டி ஆராதனை நாயகன் நீரே. உற்சாகத்தோடு ஆராதனை வேந்தர் நீரே. சேர்ந்து பாடி ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தர் நீரே. தாழ்த்தி முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சேர்ந்து ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு கண்களை திறந்து இயேசுவே உற்றுநோக்கி வண்ணமாக ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனைக்கு யோக்கியமான தெய்வம் நீ மட்டுமே. தெய்வமே, என்னை எந்த அளவுக்கு நீ அன்பு செய்து கொண்டிருக்கின்றாய், எந்த அளவுக்கு என்னை வழிநடத்தி கொண்டு வருகின்றாய். நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு ஜெயிப்போம். இது நம் மத்தியில் வந்திருக்கின்ற தெய்வம், அப்பத்தின் வடிவில் இருக்கின்ற தெய்வம், நம்முடைய வேதனைகளை எல்லாம் எடுத்து மாற்றுகின்ற தெய்வம், நம்முடைய குறைவுகளை எல்லாம் எடுத்து மாற்றுகின்ற தெய்வம்.
நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அறிந்து இதோ மீண்டும் ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்ன உடனே கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை தூண்டி தட்டி எழுப்புகின்ற தெய்வம். அந்த தெய்வத்தின் சன்னதியில் நாம் நிற்கின்றோம். நன்றி தேவன் சொல்லிக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்து வரட்டும். அமைதியாக இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு இயேசுவே உற்று நோக்கிய வண்ணமாக நற்கநாதரின் மீது மட்டும் பார்வை செலுத்தி வேற எங்கும் பார்வை செலுத்தாதீர்கள். நன்றி தேவன் என்று மட்டும் நீ சொல். இதோ பலரையும் தெய்வம் தொட்டு கொண்டிருக்கின்றார். நெஞ்சு வருத்தம் உள்ள ஒரு நபரை தெய்வ தொட்டு குணப்படுத்தி கொண்டு வருகின்றார். யூட்டிரஸ் ப்ராப்ளம் உள்ள ஒரு சகோதரியை தெய்வம் இப்ப குணப்படுத்தி கொண்டு வருகின்றார். ஆமென். தைரியத்தோடு நன்றி தேவபே என்று சொல். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல். நன்றி ஆண்டவரே, நன்றி. கண்ணீரோடு இருக்கின்ற ஒரு நபரை தெய்வம் இதோ அந்த நபரை தேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்துதியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா. நன்றி தேவமே, நன்றி, நன்றி தேவமே. நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எழுந்து நிற்போம். தாய் வழியாக இதை நாம் மன்றாடுவோம். தெய்வம் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு கொடைதான் நம்முடைய தாய் மரியாள். நமக்கு எல்லோருக்குமே தெரியும். கல்வாரி மலையில் உனக்கும் எனக்கும் தெய்வம் தாயாக அவளை தந்திருக்கின்றார். நீயும் நானும் அவருடைய மகனாக மகளாக இருக்கின்றோம். ஆகவே அந்த தாயோடு இணைந்து கொண்டு இதை நாம் மன்றாடுவோம். இந்த சமயத்தில் எந்த அளவுக்கு பக்தி உணர்வோடு உங்களால் ஜெபமாலையில் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு குரல் எழுப்ப முடியுமோ, கத்துவதல்ல குரலை எழுப்பி ஜெபியுங்கள். கத்துவதல்ல குரலை எழுப்பி ஜெபியுங்கள். இங்கே பாடல் குழுவோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். அதுக்கேற்றபடி நீங்கள் செயல்படுங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக உங்களே நீங்கள் விட்டு கொடுங்கள். அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்கு கல்வாரி மலையில் தாயை தந்திருக்கின்றீர். அந்த தாய் வழியாக நாங்கள் ஏறெடுக்கிற அத்தனையும் பாதத்தான் விட்டு தருகின்றோம். எங்கள் விசுவாச தலத்தை இதோ உன் பாதத்தான் விட்டு தருகின்றோம். நீர் தாமே வார்த்தை வழியாக வெளிப்படுத்திருக்கின்றீர். இதோ என்னுடைய ஆலயமானது இங்கு தரு புரண்டு இருக்கின்ற சமயத்தில் நீ மட்டும் உன்னுடைய மாட மாளிகையில் எப்படி வசிக்கலாம்? சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. என்னை மட்டுமே நான் பார்த்தேன் ஒழிய என் விசுவாச வாழ்க்கையை நான் கவனிக்கவில்லை. பொருளாதாரம் வேண்டும், குடும்பம் வேண்டும் என்று சொல்லி நான் போய்விட்டேன். ஆனால் என் விசுவாச தளம் எந்த அளவுக்கு வீழ்ந்து கிடக்கிறது என்பதை நான் உணரவில்லை. தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் நீ வந்து கேட்கின்ற பொழுது, எங்கே உன் உள்ளத்தில் நான் இல்லையே, எனக்கு அந்த பாக்கியத்தை இடத்தை நீ தரவில்லையே, நாட்டுக்காக உழைத்தாய், குடும்பத்துக்காக நீ உழைத்தாய், உன் குடும்ப அங்கத்தினர்களுக்காக நீ உழைத்தாய், எனக்காக நீ என்ன தியாகம் செய்திருக்கின்றாய். ஆண்டவரே, என்னுடைய விசுவாச தளம் பின்தங்கி இருக்கின்றது. இருந்த போதிலும் என்னுடைய உழைப்புக்கு நீ பலனை கொடுத்தீர். குடும்பத்திற்காக நான் உழைத்த பொழுது அதுக்கு நீ பலனை தந்தீர். நாட்டுக்காக நான் உழைத்த போது அதுக்கு பலனை நீ தந்தீர். என் பிள்ளைகளுக்காக நான் உழைத்த போது அதுக்கு பலனை தந்தீர். ஆனால் அவர்கள் நன்மையை பெற்றார்கள். உழைத்து நான் நன்மை பெறவில்லையே, எனக்கு அமைதி கிடைக்கவில்லையே. நான் உறங்கி எத்தனை நாட்கள் ஆகின்றன. நான் பட்ட கஷ்டத்திற்கு பலன் அங்கே எதுவும் வரவில்லை. அங்கே அமைதி இல்லை. நெருக்கடிகள், நோய்கள், காயங்கள், வருத்தங்கள், அவமானங்கள் இதுதான் எனக்கு கிடைத்திருக்கின்றன. சந்தோஷம் வரவில்லை, மன திருப்தி எனக்கு கிடைக்கவில்லை, மன அமைதி கிடைக்கவில்லை. காரணம், உலகத்தின் பின்னான போய்விட்டேன். தெய்வமே, இது உன்னை தேடி வருகின்றேன். தாய் வழியாக அனைத்தையும் நான் விட்டு தருகின்றேன். என் விசுவாச தளத்தை விட்டு தருகின்றேன். என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே சொல்லிக்கொண்டு முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு நாம் ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அனைத்தையும் தாய் வழியாக மனதில் கொண்டு வாருங்கள். அன்னை மரியாளை கையில் பிடித்து கொள்ளுங்கள். மாதாவே,
இந்த சமயத்தில் என் அருகில் கடந்து வா. எவ்வாறு ஒரு தாயானவள் தன் குழந்தையுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகின்றாளோ அதே போல் என்னுடைய கரத்தை பிடித்து வழி நடத்தியறலும். எவ்வாறு ஒரு தாயானவள் தன் குழந்தையை மாரோடு சேர்த்து அணைத்துக் கொள்கின்றாளோ அதே போல் அணைத்துக் கொள்ளும். எவ்வாறு ஒரு தாயானவள் தன் குழந்தையை தோளில் சுமத்துக் கொள்கின்றாளோ அதே போல் என்னையும் தோளில் சுமத்தியறலும். இதோ இந்த வழிபாட்டில் என்னுடன் இருந்து எனக்கு அனைத்தையும் நீ தாமே கற்றுத் தந்திரலும். சிந்தனைகளை சிதறவிடாமல் தெய்வத்தை மட்டுமே சொந்தமாக்கி கொள்ள என் விசுவாச தளத்தில் நான் தளர்ந்து போகாமல் இருக்க எனக்கு கிருபை தரும். மாதாவே இரக்கமையும் சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தொடக்க ஜெபம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறத பாவிகளுமாயிருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 53 மணி மன்றாட்டையும் செய்யாவலாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். விசுவாச அறிக்கையை நாம் 2 குழுவாக பிரித்து செல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பலபக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். கண்களை மூடிய வண்ணமாக நம்முடைய எல்லா கருத்துக்களும் கொண்டு வந்து இறைபாத்து விட்டு கொடுத்து கொண்டு தெய்வம் கற்பித்த அந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து நாம் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முதலின் துயிர மறை உண்மை. இயேசு இரத்த வேர்வை சிந்தியதை நாம் தியானிப்போம். இந்த சமயத்தில் விசேஷமாக நம்முடைய விசுவாச தளத்தை மனதில் கொண்டு வருவோம். இப்போ நாம் இருக்கிற நிலையை மனதில் கொண்டு வருவோம். நமக்கு தெரியும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா அல்லது பேச்சில் மட்டுமா என்பது நமக்கு தெரியும். செயல்பாட்டில் அது வருவதில்லை. நேரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆலயத்துக்கு வருகிறேன் என்று ஆசைப்படுகின்றேன், என்னால் வர முடியவில்லை. ஜெபமாலை ஜெபிக்க ஆசைப்படுகின்றேன், என்னால் முடியவில்லை. விசுவாச வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய ஆசைப்படுகின்றனோ, எப்படியெல்லாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆசைப்படுகிறேனோ அது எதுவும் என்னால் முடியவில்லை. தெய்வமே என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இந்த முதல் ரகசியத்தை பக்தி உணர்வோடு நாம் சொல்லி நாம் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே
நாங்கள் மன்னிப்பது போலே எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாவது ரகசியம், இயேசு கர்த்தூனில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை நாம் தியானிப்போம். நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தடையாக வருகின்ற நம்முடைய வேலைகள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய சௌகரியங்கள், இதோ எது நமக்கு தடையாக இருக்கின்றது பாருங்கள். எது உனக்கு ஜெபம் அடைவதற்கு தடையாக இருக்கிறது? உன்னுடைய படிப்பா? அது எது உனக்கு நேரத்தை கொடுக்க முடியாமல், எது உன்னை என் சோர்வுக்கு எது கொண்டு போகிறது என்று மனதில் கொண்டு வாருங்கள். அதையெல்லாம் மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரை, வேலை மிகுதியின் காரணமாக என்னால் ஜெபமாலில் இருக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, சோர்ந்து போய் விடுகின்றேன், உறங்கி விடுகின்றேன், அதனால் தான் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. எது உனக்கு தடையாக இருக்கிறது அதெல்லாம் மனதில் கொண்டு வந்து ஏறி பார்த்து விட்டு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவரின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது துயரத்தின் மறை உண்மைகள். இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை நாம் தியானிப்போம். இந்த சமயத்தில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஓர் அங்கத்தினர்களை மனதில் கொண்டு வருவோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரன், சகோதரி, இவருடைய வாழ்க்கை சூழலை, இவருடைய விசுவாச வாழ்க்கையை மனதில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, எல்லோருக்கும் நம்பிக்கை உண்டு, எல்லோரும் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையானது செயல் வடிவம் வராமலே போய்விடுகிறது. அந்த செயல் வடிவம் வராமல் இருக்க காரணம் வாழ்கின்ற சூழல், நாங்கள் இருக்கின்ற மனநிலைகள். இதோ எங்களுடைய சூழலும் எங்கள் நிலையிலும் பார்த்து விட்டு தருகின்றோம். ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆசீர்வதியும் என்று சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு நாம் பங்கெடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 4வது திவ்ய ரகசியம் துயரத்தின் மறை உண்மை. இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போமாக. இது பல நோய்கள், பல தடைகள், என்னெல்லாம் நெருக்கடியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை மனதில் கொண்டு வாருங்கள். நீங்கள் எந்த நெருக்கடியில் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் அதை மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய உடலில் உள்ள வருத்தங்கள் அதை மனதில் கொண்டு வாருங்கள். எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வந்து இறை பார்த்து விட்டு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் நாம் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 5வது ரகசியம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானிப்போம். தெய்வ சன்னதியில் முழுமையாக இந்த நாள் முழுதும் விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை இன்று நீர் எங்களுக்கு தருகின்றீர். இன்று நீர் எங்களுக்கு தரவிருக்கின்ற அந்த விடுதலையும் சௌக்கியத்தையும் சொந்தமாக்கி கொண்டு இந்த ஆலயம் விட்டு நான் செல்கின்ற சமயத்தில் என்னுடைய விசுவாச தளத்தில் இது நான் உயர்ந்தவனாக, விசுவாசத்தில் மெச்சப்பட்டவனாக, விசுவாச தளத்தின் உறுதி பூண்டு வாழக்கூடிய ஒரு மனநிலையை நான் பெற வேண்டும். அந்த கிருபை நீ எனக்கு தருகின்றீரே, அந்த ஊக்கத்தை நீ எனக்கு தருகின்றீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு தாய் வழியாக விட்டு கொடுத்துக்கிட்டு உரத்த குரலில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானத்துதரான புனித மிக்கேலே, வானத்துதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணிமன்றாட்டையும் எங்கள் புகழ்வுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருபாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின்
அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசில்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களே பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டுகளே கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இரவும் அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும், மாற்றிக்கூறிய கண்ணியே, விண்ணுலக வேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருதால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை தய நோக்கி கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரும் தாக்குதலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். வாழ்க அரசியே, இறைமிகு மிகு அன்னையே, அன்னை தஞ்சமே இனிமையே வாழ்க. தாயகம் எழுந்த ஏவையின் மக்கள் தாயே என்று உன்னை கூவி அழைக்கின்றோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம். ஆதலால் எமக்காய் பரிந்திருப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண்பாரீர்.
உம் திருவயிற்றின் கன்னியாம் இயேசுவை இம்மை வாழ்வில் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே கன்னி மரியே. ஆமென். நாம் சேர்ந்து புனித பெருந்தோட ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகின்றேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடும் திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் மன்றாடுவாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எழுந்து நிற்போம். நற்கநாதரை உற்றுமைக்க வண்ணமாக, இயேசு உற்றுமைக்க வண்ணமாக, ஆண்டவரே, இந்தோ அன்னை வழியாக நாங்கள் ஏறெடுத்த இந்த மன்றாட்டை நீ தம்மை ஆசீர்வதித்திருக்கின்றீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உற்சாகத்தோடு நாம் பாடி ஜெயிப்போம். இந்த தெய்வம் பலருக்கும் கிருபையை கொடுத்திருக்கின்றார். உற்சாகத்தோடு கரடி தட்டி எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து பாடி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தாழ்த்தி தட்டி கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. நம்மை தம்முடைய சிறகுகள் கீழே காத்து கொண்டிருக்கிற தெய்வம், நம்மை அரவணைக்கின்ற தெய்வம், ஒரு நாள் நம்மை விட்டு போகாது இருக்கிற தெய்வம், நம்முடைய விசுவாச தருணத்தில் நம் கூட இருந்து கொண்டு நமக்கு வழிகாட்டுற தெய்வம், சோர்ந்து போன நம்மை உற்சாகப்படுத்துகிற தெய்வம். அந்த தெய்வத்தை உற்சவிக்க பண்ணமாக உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
தாழ்த்தி தட்டி கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. நம்முடைய பலவீனங்களில் சக்தியாக கருதுகிற தெய்வம், நம்முடைய உடல் மட்டுமல்லாமல் மனமும் சிந்தனையும் கருத்தலும் பலவீனத்தோடு இருக்கின்றது. அந்த பலவீனங்களை கடந்து வந்து நம்மை சக்திப்படுத்துகிற தெய்வம், இது நம்மை திடப்படுத்துகிற தெய்வம். அந்த இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பன நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பன நானே, எதற்கும் பயமில்லையே. உயர்த்தி ஆராதனை உமக்கே, கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உற்சாகத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தாழ்த்தி தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல 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 ஹல. ஹல்லேலூயா 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த தெய்வம் பலரையும் தொட்டு கொண்டிருக்கிறார், அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். உற்சாகத்தோடு ஆராதனை உமக்கே, நன்றி இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரெண்டு பேருக்கு வெளிநாடு போவதற்கான விசா தடையை தெய்வம் எடுத்து மாற்றி ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி இவர்கள் நினைத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. முழங்கால் வருத்தத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஜெபமாலை நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலேயே அந்த சௌக்கியம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களால் நடக்க முடியவில்லை, ஆனால் இப்போது அந்த சக்தி பெற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கழுத்து வேதனையிலிருந்து விடுதலை பெற்று அவர் சௌக்கியம் பெற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே சமயத்தில் முதுகு வேதனையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தும்மல் அலர்ஜி ஏற்படும், அலர்ஜி நோய், அது டஸ்ட் அலர்ஜி, அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அதே சமயத்தில் வேலை செய்கிறார்கள், ஆனால் பணம் வருவதில்லை, உழைக்கிறது பணம் வருவதில்லை. இது அந்த தொழிலும் பின்தங்கி கொண்டது. இப்போ தெய்வம் அந்த தொழிலை ஆசீர்வதிக்கின்றார், வேலைக்கான கிருபையை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. காய்கறி கடை வைத்திருக்கின்றார்கள். இதோ தெய்வம் அந்த கடையை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அங்கு வருகின்ற அங்க கஸ்டமர் வழியாகவே அந்த மகளுக்கு, அந்த சகோதரிக்கு, அந்த குடும்பத்துக்கு பல நன்மைகளை தெய்வம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிநாட்டில் இருக்கின்றார்கள், பல வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் ஜெப உதவியை கேட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து அவர்கள் ஜெபிக்கின்றால் இதோ அந்த தாயுடைய மன்றாட்டை ஏற்றுக்கொண்டு தெய்வம் அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்து அங்கு ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கின்றார்கள், பல வேதனைகள், விசுவாச வாழ்க்கை பின்தங்கி இருக்கின்றது, என் பிள்ளைகள் வரமாட்டேங்கிறார்கள் என்று கண்ணீரோடு இருக்கிறார்கள்.
தெய்வம் அந்த கண்ணீரை நோக்கி கொண்டு இதை மீண்டும் அந்த பிள்ளைகளை விசுவாச தளத்துக்கு தெய்வம் உயர்த்தி கொண்டு வருகின்றார். நான் தவறை உணர்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு மன்றாடுகின்ற 7 பேரை தெய்வம் பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கின்றார். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் தெய்வம் உயர்த்துகின்றார். நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மக்களே, நான் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள் பார்ப்போம். சந்தோஷமா. வாவ், praise the Lord. கரங்களை தட்டி இறைவனை நினைத்து கொள்ளுங்கள். இந்த குணம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், அவர்கள் உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். நிறைய பேர் praise the Lord. கரங்களை தட்டி இறைவனை நினைத்து கொள்ளுவோம். முழந்தால் வெட்டி கொண்டு இறை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். தெய்வவே நன்றி ஆண்டவரே, தாய் வழியாக நீ தாமே எங்களை அத்தனையும் வெளிப்படுத்தியிருக்கின்றீரே. எங்களுடைய விசுவாச தலத்தை நீ தாமே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றீரே. தாய் வழியாகவே அனைத்தும் தருகின்றீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நாம் பாடி ஜெபிப்போம். மாண்புயர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாய். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போ. மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தும் யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும்
உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.